ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் சந்தாவை பார்க்கறதுக்காக அவங்க ஊர் பித்தாவுக்கு சேரன் சோழன் நிலா எல்லாம் போயிருக்காங்க. வீடு தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போது அனீஷ் கால் பண்ணுறாரு சேரனுக்கு கால் பண்ணதும் சேரன் சந்தோஷமாக, சோழா, அனீஷ் தான் கால் பண்ணுறான் சோழா, அனீஷ் கால் தான் இது அப்படின்றப்பல, அண்ணா சீக்கிரம் நான் எடுத்து பேசினேன் அப்படின்றாங்க. உடனே அனீஷ் என்ன பையா கால் பண்ணியிருந்தீங்க, எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்றாரு. அனிஷே, நான் உங்கள் கிராமத்தில் தான் இருக்கேன் அனிஷே, உங்கள் சந்தாவை பார்க்கலான்னு வந்தோம், உங்கள் வீடு தெரியல, அதனால் ஒரு ஹோட்டல் ரூம் பக்கத்தில் இருக்குதே, அதில் ரூம் வாடகை எடுத்துகிட்ருக்கோம் அனிஷே அப்படின்றாரு சேரன். உடனே அனீஷ் ஹோட்டலா, அப்போ அந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அனீஷ். அப்போ சேரன் சொல்கிறாரு, ஹோட்டல் பேர் சட்டா அனீஷு அப்படின்றாரு. அப்போனா நான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் வரேன், உங்களை பார்க்க நான் வரேன் அங்கே அப்படின்னு அனீஷ் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாரு, அண்ணா பார்த்தியா, நீயும் சந்தாவும் சேரணும்னு விதி இருக்குது, அதான் பாரு அனீஷா கால் பண்ணியிருக்கிறாரு பாரு, அட்ரஸ் தெரியலனாலும் அப்படின்னு சொல்கிறாரு. சேரனும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போகிறாரு. அப்போது நிலா கிட்டே சொல்கிறாரு, நிலா, அண்ணன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாரு, சந்தாவை பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சதும், பார்த்தியா அவங்களுக்கு அவங்கவுங்க லவ்வர்னா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்றாரு. சொல்லிட்டு, நான் கூட நிலா வேலையை முடித்து வீட்டுக்கு வந்ததும் உன் முகத்தை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. நிலா அப்படியே முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதியை வீட்டில் இருந்து கூட்டிக்கிட்டு விடுறாரு பாண்டியன் வானதி வீட்டில். அப்போ இறக்கி விடும்போது அவங்க அம்மா திட்டுறாங்க பயங்கரமாக, எதுக்குடி நீ அவன் கூட இறங்குற, நீ இன்னும் எப்போ பாரு அவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற, நைட்டும் பகலுமா, அதுவும் இல்லாமல் மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு வீடு மாதிரி உட்காந்து வேற பேசிக்கிட்டு இருக்க, என்னடி மனசில் நினச்சிட்ருக்க, எல்லாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, அம்மா, என் புருஷன் வீட்டில் யாருமே இல்லைம்மா, பாண்டியும் பல்லவனையும் தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க, அப்போ நான் தானே போய் பார்த்துக்கணும், அவங்களுக்கு நான் தானே சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், உனக்கு எங்கடி கல்யாணம் ஆக போகுது, அவனுங்க வீட்டில் மேடைக்கு வரையும் கல்யாணம் நின்று போகுது, அவங்க வீட்டில் கல்யாண ராசியே இல்லை, ஆனால் உன் புருஷன் வீடுன்னு வேற நீ சொல்கிறியா, உன்னை எங்கே அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வானதி அப்பாவும் சொல்கிறாருமா, எதுக்குமா இது மாதிரி நீ சுற்றிக்கிட்டு இருக்க, நானும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னா எங்கம்மா, அதுதான் நடக்கவே மாட்டேன்தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா சாப்பாடு செஞ்ச அப்படின்ட்டு இவ்வளோ திட்டம் வாங்கிக்கிட்டு சிக்கன் குழம்பு வச்சதை சாப்பிட்றாங்க. இந்த குழம்பு நல்லா இருக்கே, ஆனால் நான் பாண்டி வீட்டில் வச்ச குழம்பு நல்லாவே இல்லையே, அம்மா நாளைக்கு பாண்டிக்கும் பல்லவனுக்கும் அப்படியே எனக்கு சாப்பாடு கட்டும்போது சேர்த்து கட்டி கொடுத்துறியான்றாங்க. ஆமாம், உனக்கு கட்டி கொடுக்குறதே பெரிய இதில் நான் வேறு அவனுங்களுக்கு வேறு கட்டி தரணுமா அப்படின்னு கேட்குறாங்க வானதி அம்மா. அம்மா, நான் சொல்லிட்டேம்மா பாண்டியன்கிட்ட, நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அதுக்கப்புறமா அனீஷ் இவங்கள ஹோட்டல் ரூமுக்கு தேடிக்கிட்டு வராரு, சேரனை தேடிக்கிட்டு வந்ததும் அப்புறம் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனீஷு, எப்படி அனீஷ் இருக்கிற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. நல்லா இருக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக ஆயிடுச்சு, சந்தாவை போட்டு செம்மையாக அடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க, ஏன்னா இப்போ தான் உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோம், அதுக்குள்ளே இன்னொருத்தரோட நீ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு மணமேடைக்கு போயிருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டாங்க பையா, சந்தா பாவம் பையா அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் அது எவ்வளோ சந்தோஷமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருந்தது தெரியுமா அப்படின்னு. என்ன அனிஷு சொல்கிற, சந்தாவை அடிச்சிட்டாங்களா, அது எப்படி அடிக்கலாம் அப்படின்றாங்க நிலாவும். ஒரு அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் சந்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். இல்லை பையா, உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த நிலையில் நான் உங்களை கூப்பிட்டு போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை மரியாதையாக நடத்த மாட்டாங்க, எதனா எக்கு தப்பாக சண்டை வரும் அப்படின்னு சொல்கிறாரு அனீஷ். அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை அனீஷ் பையா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எங்களை எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் பேசுகிறோம் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் சொல்கிறாரு, ஆமாம் அனீஷ், நாங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோம், எதுவாக இருந்தாலும் பேசி பார்க்கலாம், துப்பாக்கி தான் இல்லாமல் எந்த பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு சோழன்.
சேரணும் ப்ளீஸ் அனிஷு, நான் சந்தாவை பார்க்கணும் அனிஷு, என்னை கூட்டிகிட்டு போ அனிஷு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சரி வாங்கன்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதும் வழியில் இறங்கி அவங்களுடைய நிலம்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதை காட்டுறாரு. காட்டினதும் நீங்கள் இன்னைக்கு சந்தாவை பார்த்த உடனே இன்றைக்கே நீங்கள் ஊருக்கு கிளம்பிடணும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அனிஷ் கூப்பிட்டு போயிட்டு சந்தா வீட்டில் சந்தாவுடைய அப்பா கிட்ட காட்டுறாரு. அப்பா இதுதான்ப்பா சேரன் பையா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை காட்டுறாரு. சேரனும் வணக்கங்கன்றாரு. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த கதையினுடைய தொடரை காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.